பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் பேசின 4ஆம் வார்த்தையை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த மத்தேயுவில் வாசிக்கும் பொழுது ஏலி ஏலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மற்ற சுவிசேஷங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ரெண்டுத்துல என்ன வித்தியாசம்னா, மத்தேயு எழுதும் பொழுது யூதர்களுக்காக எழுதுகிறார், அதே மற்ற சீசர்கள் புறஜாதி மக்களுக்காக எழுதுகிறார்கள். ஆகினால இந்த வார்த்தை மாத்திரமல்ல, 7 வார்த்தையில இந்த 4வது வார்த்தை நடு வார்த்தை. இந்த வார்த்தையில தான் பாருங்க, இதுவரைக்குமே என் பிதா நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என் பிதா என்று பல இடங்கள்ல என் பிதா என்று தான் அநேக வார்த்தைகளை சொல்லி இருப்பார். ஆனா இந்த வார்த்தையில சொல்லும் போது மாத்திரம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாம தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை பார்த்து, மனுஷர்களாகிய நாம தான் ஆண்டவரை பார்த்து தேவனே என்று சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. பாருங்க, மனுஷ குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, மனுஷகுமாரன் மேல இந்த உலகத்தாருடைய மொத்த பாவமும் அவர் மேல் வந்து அமரும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அந்த பாவம் சாபம் மொத்த காரியங்களும் அவரை போட்டு நெருக்குகிறதுனால, அவர் உடம்புகள் எல்லாம் அந்த கேடு அடைந்து இருக்கிறதுனால தாங்க கூடாத வரம், ஒரு பக்கம் சிலுவையில் அறையப்பட்ட காயங்கள், இன்னொரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் கவலை. அது மாத்திரமல்ல, இந்த நேரத்துல தான் என்ன நடந்தது, திரைச்சீலை கிழிஞ்சது. இந்த நேரத்துல தான் அநேக காரியங்கள் நடந்தது. நியாயப்பிரமாணம் முடித்து வைக்கப்பட்டது. நிறைய விஷயங்கள் நடந்தது. பாருங்க, மனுஷ குமாரன் மேல இப்படி வைத்ததுனால அதுக்குதான் ஒரு வசனம் சொல்லிட்டு இருக்கிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். மனுஷ குமாரனுடைய அந்த கைய இமை பொழுதுதான் விட்டாராம். அந்த இமை பொழுது கைவிட்ட உடனே என்னாச்சு, ஒரே அந்தகாரம் உண்டாகி பல பிரச்சனைகள் நடக்கிறது அந்த இடத்துல, இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து கைவிடப்படவில்லை என்றால், மனுஷன் பாவி நம்மளுடைய பரலோக தேவன் யார்? பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இப்போ இவ்வளவு நாள் மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் உலகத்துல பிதாவின் சித்தத்தை செய்தவராய் வந்தார். ஆனா அது வரைக்கும் உலகத்தின் பாவங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா சிலுவையில வரும் பொழுது அவர் மொத்த பாவமும் எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மொத்தமும் அவர் மேல வந்ததுனால அங்க இருள் அடைகிறது. பிதா என்ன பண்றாரு, பாவம் அவர் மேல வந்ததுனால பாவத்தை பாராத சுத்த கண்ணன் இமை பொழு தன் கண்களை மூடிக்கொள்கிறார். அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டதை போல என்ன பண்றாரு, தேவனை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்க, இதே மாதிரி தாவீது சொல்லுகிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 22 1, 2 வசனங்கள். இது எல்லாமே நிறைய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி இருக்கிறது. ஆனா இந்த சங்கீதம் என்பது எப்பொழுது எழுதினது தெரியுமா? தாவீது சவுல் அவனை துரத்தும் போது, அநேக ஜனங்கள் அவனை துரத்தும் பொழுது, சவுல் கைக்கு தப்பி ஓடி போகும் பொழுது அவன் எழுதுகிறான். போய் ஒரு மாகோன் என்ற அந்த வனாந்தரத்துல உட்கார்ந்து இந்த சங்கீதத்தை எழுத ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவன் சொல்றான், தன்னுடைய சூழ்நிலைகளை நினைத்து சொல்றான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு நான் கதறி சொல்லும் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஏன் தூரமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தாவீது பல துன்பங்களை நினைத்து, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, கஷ்டப்படுகிறேனே, காடா வனாந்திரமா ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அழும் பொழுது கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, தேவன் அந்த நேரத்துல தாவீதுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனா யூதர்கள் எல்லாருமே இந்த 22வது சங்கீதத்தை மேசியாவின் சங்கீதம் என்று சொல்லுவது உண்டு, சிலுவையின் சங்கீதம் என்று சொல்லுவது உண்டு. இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக இயேசு கிறிஸ்துவை சீட்டு பங்கு போட்டார்கள், அவர் உடைகளை பங்கு போட்டார்கள், உருவ குத்தினார்கள் என்று சொல்லி அவமதித்தார்கள் என்று சொல்லி இருக்கும். அப்போ
தேவன் அவருக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நீ இந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய், ஒரு காலகட்டத்தில் வரும் பொழுது நானும் இந்த துன்பங்களை அனுபவிப்பேன், உன்னை காட்டிலும் அதிகமாய் அனுபவிப்பேன். எப்படி என்னை சிலுவையில் அறைவாங்க, என்னுடைய நானும் பசியும் பட்டினியுமாய் எந்த ஒரு இதுவும் ஆதரவும் இல்லாம எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, எல்லாராலும் நான் ஒதுக்கப்பட்டு சிலுவையில அனாதியாய் தொங்கிக் கொண்டிருப்பேன். எனக்காக அந்த இடத்துல பரிந்து பேசினாலும் வேலைக்கு ஆகாது. ஆகினால நீ அனுபவிக்கிற துன்பங்களை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய், நான் அனுபவிக்கிற போகிற அத்தனை துன்பங்களையும் பார் என்று சொல்லும் பொழுது தாவீது தன்னுடைய ஆவியில அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவதே அந்த 22ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்க முடியும். அதை நீங்க மாறி மாறி பார்க்கலாம். ஏன்னா தாவீதின் குமாரன் என்று தாவீதுக்கு சொல்லப்பட்டது ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போலவே பெற்றோராலும் தன்னுடைய சகோதர சகோதரிகளாலும் புறக்கணிக்கப்பட்டவர். அதே மாதிரி 69ஆம் சங்கீதத்தையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அவளுடைய எல்லா வாழ்க்கையுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேருக்குமே அது பொருந்தும். தாவீதின் குமாரன் சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? முந்தினி இது போல கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிற, பின்னாடி நான் அதை அனுபவிக்க போறேன்னு தான் தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்து காரியங்களை எல்லாம் என்ன பண்ணாரு? தேவனுடைய கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். அதை தான் அவர் என்ன பண்ணார்? ஆவியில உணர்ந்து அந்த கஷ்டத்திலையும் அதை பாடி சங்கீதமாக வைத்திருந்தார். மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறான், நீர் தேவன், நீர் உலக ரட்சகர், நீர் இந்த உலகத்தை ஆள போகிறவர். ஆனா நானும் மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தி, தள்ளப்பட்டு, இன்னைக்கு காட்டுல ஓடி ஒளிந்து கொள்ள இடம் இல்லாமல் நான் இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது கதறும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த நிலைமை வரும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு இப்படி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது என் தேவன் என்னை கைவிட்டாரோ, எனக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்து விட்டதே, நம்ம தான் பாவம் செஞ்சிருப்போம், நம்ம தான் அக்கிரமங்களை செஞ்சிருப்போம், நம்ம தான் தேவனுக்கு பிரியமில்லாததை செஞ்சு தேவ மகிமையை இழந்து தூரம் வந்திருப்போம். ஆனா நம்ம ஆண்டவரை பத்தி குற்றம் பண்ணுவோம். என்னன்னு? என் தேவனே என்னை கை விட்டுட்டீங்களா, என் ஜெபத்தை கேட்காம விட்டுட்டீங்களா, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம விட்டுட்டீங்களான்னு கதறி அழுவோம் சில நேரங்கள்ல. அதனால அந்த தாவீதுக்கு வெளிப்படுத்தினது தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மேல பாவம் வந்ததின் நிமித்தம் பாவத்தை பாராத சுத்த கண் அவரை இமைப்பொழுது கைவிட்டார். அதே போலதான் உலகத்துல பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்வது போல பாவம் செய்கிற நம்மளை பாவியின் மேல நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் நிச்சயமாக நம்மேலையும் கோபம் கொள்வார். ஏனால் அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆகினால நீங்களே என்ன பண்ணணும்? கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விட்டு நன்மை செய்ய படித்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம பாவம் செஞ்சதுனாலதான் நம்ம கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் வருது. ஆனா தேவன் கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். எனவே நம்மளுடைய சூழ்நிலைகள் சில நேரத்துல கைவிடப்படுவது போல வரும். ஆனால் தேவன் இமைப்பொழுது கைவிட்டாலாம் உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆமென்.